ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எட்வர்ட் சாய்ஸ். இந்த ஒரு எட்வர்ட் சாய்ஸ் வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே வந்து ஷாப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய மாலுக்கு வந்திருக்கேன்னா அது VR மாலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அப்படியே ஆன்னு சொல்லி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னையோட வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை எல்லாத்தையும் உங்களை காட்ட போகிறேன். வாங்க போகலாம். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு லாக்டவுன் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா முதல்ல வந்த ஒரு மால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த VR மாலுக்கு தான் வந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னால் ஷூட் பண்ண முடியல. என்னால் என்னென்ன விளக்கு முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஹாஃபில் இன்னொரு விஷயமும் உங்களுக்காக காத்திருக்கேன். அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கடையே காலியாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கடைகள்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர அது உள்ள ஒரு ஆள் கூட இல்லை. அதே மாதிரி சில கடைகள்லாம் மூடியே வச்சிருக்காங்க. கிட்ஸுக்கான இந்த விளையாட்டு விளையாடுற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து மூடியே வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஓப்பனில் இல்லை. அண்ட் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் ஒரு சில கடைகளில் இருந்துச்சு. சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி நம்ம நடந்து போகிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கடை அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து லேடிஸ்க்கு சம்மந்தமான ஆக்சசரிஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீஸா ஹட் ரொம்ப எல்லாருக்குமே வந்து பார்த்த உடனே பசி எடுத்துச்சு. சரி ஓகே ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா பண்ணேன். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா 2-3 கடைங்க இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஓடுன்னு ஓடணும், பயங்கரமாக நடக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் ஏதாவது கொஞ்சம் வாங்கி சாப்பிட்லான்ற ஒரு பிளானில் இருக்கேன். எங்கே போனாலும் சாப்பாடு தானே முக்கியம். ஸோ அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம். வாங்க போகலாம். ஓகே, 3rd ஃப்ளோருக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு மொஜிட்டோ ஒன்று வாங்கினேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாக்கோஸ், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையும் ஒன்று வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த டாக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ஸ்பைசியாக இருந்தது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட சொல்லுங்க ஸ்பைசி கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு. பட் ஸ்பைசியை விரும்புகிறவங்க தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா தான் அதில் டொமேட்டோ சாஸ்லாம் போட்டு சாப்பிட்டாலுமே அதெல்லாம் ஒன்றும் முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி கேமிங்கான ஒரு சின்ன குட்டி லேப்டாப், அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன்ஸ், லென்ஸு, அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. ஓகே, மேக்ஸில் ஒரு ட்ரெஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி ப்ரைஸஸ்லாம் தான் விற்பாங்க. ஆனால் இது உள்ள வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸுக்கான நிறைய ட்ரெஸ் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. சேல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி இடத்துல காலியாகவே இருந்தது. அண்ட் இந்த மாலில் எஸ்பெஷலி நீங்கள் வாங்கும்பொழுது அவங்க கடைக்கான வாடகையும் இந்த மாலுக்கு கொடுக்குற வாடகை எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ட்ரெஸ்லையோ இல்லை நீங்கள் வாங்குகிற பொருளையோ வந்து அவங்க போட்டு வைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும். என்ன தான் கையில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனாலும் அது பத்தவே பத்தாதுங்க. 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பையன் நிறைய பிடிச்சிட்டு தூக்கிட்டு வர மாதிரி நிறைய விஷயங்களாக இருக்கும். அண்ட் லைஃப் ஸ்டைலோட சூப்பரான ஒரு விஷயங்கள் அவங்க வந்து சைடில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ரொம்ப அழகாக ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி இந்த மாதிரி பார்க்கும்போதே கொஞ்சம் அழகாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மாடல் மாதிரி நிற்க வச்சுட்டு அதில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. அண்ட் நான் ஒரு ஈவினிங் 5:30 அப்படி தான் போனேன். அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட நான் வெளியே வரும்போது ஒரு 7 or 7:30 ஆயிடுச்சு. அப்போவே பயங்கர டயர்டு. எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அங்கெல்லாம் சுற்றி பார்த்த உடனே கடைசியாக வந்து நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு பெரிய பெல் ஒன்று இருந்தது. இந்த பெல்லை பார்த்த உடனே பெரிய ஆச்சரியம். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 7:30 or 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் அந்த வெளியே வந்து இப்படி தான் இருந்தது VR மாலுக்கு வெளியே. VR மாலுக்கு பாய் சொல்லிட்டு அண்ட் அடுத்த நாள் எப்படா வீடியோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு.
விஆர் மால்ல நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுநாள் நான் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கல்யாணத்துக்கு தான். ஸோ இந்த ஒரு கல்யாணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் அமைஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லாக்டவுன் கல்யாணம் அப்படிங்கிறது இந்த கொரோனா கல்யாணம்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ இந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஓப்பனாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு கொரோனா சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால கம்மியான பேரை வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் எங்களுடைய சர்ச்லேருந்து சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ணோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னும் சில அழகான விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் தொடர்ந்து பாருங்கள். திருமணத்தின் இரு பயன்களை சொல்லக்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். அவ்வளோதான், அங்கே வந்து மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் விஷ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அன்னியோட நாளில் நாங்கள் பண்ண சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னையோட வீடியோவில் எட்வர்ட் சாய்ஸில் என்னுடைய சாய்ஸாக என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்துகிட்டு வர போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறீங்களா, அந்த லைக் பட்டன் கொஞ்சம் தட்டிட்டு போகலாம், இல்லை கமெண்ட் பண்ணிட்டு போகலாம், சப்ஸ்கிரைபும் முக்கியமாக பண்ணலாம். இந்த எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, சூப்பராக இருங்க அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட இந்த டாடா பாபை சொல்லி கிளம்பிட்டு நான் கேட்டு